Hello future doctors, welcome to Dr. Nathan classes. Hope you are all safe. ஸோ இன்றைக்கி நாம் என்டிஏ அபியாஸ் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நாம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் ஃபோக்கஸ்டாக இருங்க. தீஸ் என்டிஏ அபியாஸ் கொஷின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நாம் இன்றைக்கி என்டிஏ அபியாஸ் டெஸ்ட் 3ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 45 MCQs ஒரு பார்ட் 1 வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித்தவுட் எனி வேஸ்டேஜ் ஆஃப் டைம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் இட் நவ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஹோலோ என்சைம் RNA polymerase binds to the DNA sequence. The DNA assumes like a saddle-like structure at that point. This sequence is called as dash ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதற்கான ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிகாஸ் இட் இஸ் அன் அவுட் ஆஃப் போர்ஷன் கொஸ்டின் தான். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட் போர்ட் புக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் அதில் வந்து இது கொடுத்துருக்காங்க. டாட்டா பாக்ஸ், பிரிப்னவ் பாக்ஸ் அப்படின்னு 2 பாக்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா பாக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் இருக்கீங்க, ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல். இது ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல் இருக்குது, 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது. இப்போது நம்மளுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது என்ன நடக்க போகுது? RNA வந்து பாலிமரேஸ், இட் இஸ் அன் என்சைம். இப்படிதானா? இந்த RNA பாலிமரேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு சிட் ஆன் திஸ், ஃபிக்ஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் பிளேஸ். ஓகேவா? இப்போ இது இந்த இடத்துல போய் பைண்ட் ஆகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இதில் தேர் இஸ் அ சேடில் லைக் ஸ்ட்ரக்சர். சேடில் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, சீட். ஸோ சீட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி விழுந்துருதா? இப்போ இதில் வந்து நம்ம யாராலும் உட்காந்துக்கலாம். லைக் தட் ஒன் சீட். ஸோ அந்த குதிரையுடைய முதுகுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் அந்த சேடில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் டாட்டா பாக்ஸ். ஓகேவா? திஸ் சேடில் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் டாட்டா பாக்ஸ். இந்த சீக்வன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம்? டாட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் டெஃபினேஷன் ஆஃப் திஸ் டாட்டா பாக்ஸ். ஓகேவா? எப்போ நம்மளுக்கு ஒரு RNA பாலிமரேஸ் ஒரு டிஎன்ஏல போய் உட்காருதோ அப்போ நம்மளுக்கு ஒரு சேடில் லைக் ஆர் சீட் லைக் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. தட் பர்டிகுலர் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் அஸ் டாட்டா பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. கொஸ்டின் நம்பர் 2. Glycogen is most structurally similar to dash. இது ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக கிளைகோஜன் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அன் அனதர் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட் ஹியர். இட் இஸ் அன் அனதர் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸோடைய ஒரு ஸ்டோரேஜ் ஃபார்ம் தான் அந்த கிளைகோஜன். நம்மளுடைய பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டோட குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பாடி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி நம்மளுடைய ஃபேட்டில், மசில்ஸ்லேயும் நம்மளுடைய லிவர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? ஆனால் இந்த கிளைகோஜன் எதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சுடைய ஸ்ட்ரக்சருக்கு சிமிலராக இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நிறைய குளுக்கோஸ் மாலிகுல் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஒன்று பார்த்தீங்கன்னா கிளைகோஜன். ஸோ அதே மாதிரி நிறைய இந்த கிளைகோஜன் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் பார்க்குறது அப்படின்னா ஸ்டார்ச் மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்ச் இஸ் அ பாலிசாக்கரைட். அப்படி தானே? நிறைய மோனோசாக்கரைட்ஸ் எல்லாமே சேர்ந்து அது ஒரு பாலிசாக்கரைட். அப்போ கிட்டத்தட்ட கிளைகோஜனும் ஸ்டார்ச்சும் ஒரே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா த குளுக்கோஸ் இஸ் த பேஸ் ஃபார் 2 திங்ஸ். இந்த கிளைகோஜனுக்கும் குளுக்கோஸ் தான், ஸ்டார்ச்சுக்கும் குளுக்கோஸ் தான் இருக்குது. ஓகேவா? இந்த குளுக்கோஸோடைய இன்னொரு ஃபார்ம் தான் கிளைகோஜன். அண்ட் தென் ஸ்டார்ச் அப்படின்றது நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து அது வந்து ஸ்டார்ச்சாக மாறும். ஓகேவா? திஸ் இஸ் த மெயின் திங் ஹியர். ஸோ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். யூ டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட் வித் குளுக்கோஸ். குளுக்கோஸையும் ஸ்டார்ச்சும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. குளுக்கோஸ் இஸ் அ மோனோசாக்கரைட், ஸ்டார்ச் இஸ் அ பாலிசாக்கரைட். ஓகே, next question for you. Question number 3. The maintenance of favorable internal conditions by self-regulated mechanisms even though there are changes in the environment is called as very easy. Option A. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபேவரபிள் இன்டர்னல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஹோமியோஸ்டேசிஸ் தான். மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ்டு இன்டர்னல் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குதா அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹோமியோஸ்டேசிஸ். அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய பாடியில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் நம்மளுடைய பாடியில் எந்த ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் கூட அதை மேனேஜ் பண்ணி நம்மளுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுது. நார்மல் பாடி டெம்பரேச்சர் இருக்குது, நார்மல் குளுக்கோஸ் லெவல், நார்மல் பிளட் ப்ரெஷர் எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஹோமியோஸ்டேசிஸ். ஹோமியோஸ்டேசிஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய பாடி ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 4 ஃபார் யூ. Which suspect would you charge the crime? Very easy. Which suspect would you charge with the crime? இது வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கணும். கொடுத்துருக்கிற கொஸ்டினை கரெக்டாக பார்க்கணும். அதாவது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து விக்டிம், அதாவது இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கிற ஒரு ப்ரூஃப். இதை நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? டிஎன்ஏ செக்மெண்ட். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலமாக அப்படியே பிரிஞ்சிருக்குது.
ஓகேவா. இப்போ கிரைம் சீன் சாம்பிள் இங்கே இருக்குது. இப்போ கிரைம் சீன் சாம்பிள் கூட எதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா. கிரைம் சீன் சாம்பிள் கூட நம்மளுக்கு என்னென்ன இதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அப்போ பாருங்க, சஸ்பெக்ட் 1 பாருங்களேன். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see the suspect 1. சஸ்பெக்ட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சீக்வெண்ட் will use the blue color here. So let us see the suspect 1 now. ஸோ சஸ்பெக்ட் ஒன்றுக்கு டிஎன்ஏ சீக்வன்ஸ் நேராக ஒன்றுமே இல்லை, நோ டிஎன்ஏ செக்மெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒன்றுமே இல்லை, ஓகே, நோ. அடுத்து கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒன்றுமே இல்லை, நோ. அப்போ சஸ்பெக்ட் 1க்கும் க்ரைமுக்கும் சம்மந்தமே இல்லை, அவன் வந்து ஒரு நிரபராதின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ ஐ எம் கோயிங் டு யூஸ் க்ரீன் கலர். இப்போ சஸ்பெக்ட் 2க்கு க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம். சஸ்பெக்ட் 2க்கும் அந்த க்ரைம் சீன் சாம்பிளுக்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள். எஸ், 1 மேட்ச் ஆகுது, இது மேட்ச் ஆகுது, ஓகே. அடுத்த லைன் பாருங்க, இந்த டிஎன்ஏ செக்மெண்ட் மேட்ச் ஆகுதா? எஸ், மேட்சிங், ஓகே. அடுத்து இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. எஸ், மேட்ச் ஆகுது. அப்போ நம்மளுக்கு சஸ்பெக்ட் 2 தான் நம்மளுக்கு ஹீ இஸ் த கல்பிரிட், அவர் தான் அந்த தப்பு பண்ணியிருக்கிறார். ஓகேவா. அப்போ நம்மளுக்கு இதுக்கான ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி, ஒன்லி சஸ்பெக்ட் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ நமக்கு வந்து இது எப்படி தான் மேட்ச் பண்ணணும், எலக்ட்ரோஃபோரசிஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, எது மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து போட்டுடலாம். ஓகேவா. ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 ஃபார் யூ. With respect to in situ conservation, the national genetic resources can be achieved by establishing dash. ஸோ இன் சைட்டு கன்சர்வேஷன் ஆப்ஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான்ப்பா கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நேஷனல் பார்க், எஸ், இன் சைட்டு கன்சர்வேஷன் தான். இன் சைட்டு அப்படின்னா எந்தெந்த இடத்துல அனிமல் இருக்குதோ அதே இடத்துல நம்ம வந்து வேலி போட்டு பாதுகாக்கிறோம், தட்ஸ் த இன் சைட்டு கன்சர்வேஷன். ஸோ எக்ஸைட்டோ அப்படின்னா அந்த அனிமல்ஸை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம வளர்க்குறோம், தட் இஸ் எக்ஸைட்டோ. ஓகேவா. இப்போ இன் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க் ஓகே தான். வைல்டு லைஃப் சாங்சுரி, எஸ், கரெக்ட். பயோஸ்பியர் ரிசர்வ், எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த ஆல் ஆஃப் தி அபோவ் எல்லாமே நம்மளுக்கு இன்சைட் டு கன்சர்வேஷன் தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. கொஸ்டின் நம்பர் 6. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பிடி காட்டன். ஸோ பிடி காட்டன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் பிடி காட்டன்? பேசிலஸ் துரிஞ்சியன்சஸ் இருக்கக்கூடிய ஒரு காட்டன். பேசிலஸ் துரிஞ்சியன்சஸ் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இட் இஸ் அ பயோ பெஸ்டிசைட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஒரு பாக்டீரியா. ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேசிலஸ் துரிஞ்சியன்சஸ். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. லெட் அஸ் ரீட் த ஆப்ஷன்ஸ். ஓகேவா. ஃபர்ஸ்ட் நாம கீழே இருந்து போகலாம். Cry1AC and Cry2AB genes are introduced to make them resistant against bollworms. Yeah, correct answer. Cry1AC-யும் Cry2AB-யும் the genes வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக? against the bollworms. கரெக்ட் தான். It is a transgenic plant. Yes, correct தான். It releases toxin that causes swelling in the gut of the insect. Yes, correct. Absolutely correct. Option A பார்ப்போமா? Dried spores of Bacillus thuringiensis are sprayed on its vulnerable leaves. Is it right? No. எப்போவுமே நம்ம ட்ரைடு ஸ்போர்ஸை வந்து நம்மளால தெளிக்க முடியாது. அது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு காஞ்சு போய் இருக்கக்கூடிய ஒரு பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் ஒரு துகளை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுவோமா? நோ. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா அதை வந்து தண்ணியில் வந்து கரைச்சி என்ன பண்ணுவோம், we are going to spray. ஸோ ட்ரைட் ஸ்போர்ஸ் கிடையாது. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் அஸ், கொஸ்டின் நம்பர் 7. 3PGA is a first stable product in dash. அதாவது 3PGA அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, 3-phosphoglyceric acid. ஓகேவா. இது நம்ம இன்னைக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நான் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேல்வின் சைக்கிள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 3PGA அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் இன் கார்பன் ரிடக்ஷன் சைக்கிள். ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கார்பன் ரிடக்ஷன் அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பாக்சிலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு 3PGA கிடைக்கும். ஸோ நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு கேல்வின் சைக்கிள் உங்களுக்கு அந்த 1 ஷார்ட் வீடியோவில் நான் டீச் பண்ணியிருந்தேன், அதில் உங்களுக்கு இருக்குது. ஸோ கார்பன் ரிடக்ஷன் சைக்கிள் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, அந்த கேல்வின் சைக்கிளுடைய இன்னொரு நேம் தான் கார்பன் ரிடக்ஷன் சைக்கிள். ஓகேவா. C3 சைக்கிள் அதுக்கான ஆன்சர். ஓகேவா. கார்பன் ரிடக்ஷன் சைக்கிள். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3-phosphoglyceric acid. Okay, very easy question. Next question, question number 8. There are 3 endocrine glands involved in carbohydrate metabolism. Mark the correct set. ஸோ நம்மளுக்கு வந்து எண்டோக்ரைனில் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்க்கு 3 விதமான கிளாண்ட்ஸ் வந்து இருக்க போகுதான். ஓகேவா.
அது என்னென்னலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. லெட்ஸ் ரீட் பண்ணுவோம். ஸோ பேங்க்ரியாஸ், நியூரோஹைப்போஃபைசிஸ் அண்ட் அட்ரினல் கிளாண்ட். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். பேங்க்ரியாஸ் இது ஓகே தான், பிகாஸ் அதில் நம்மளுக்கு நிறையா மால்டேஸ், லிப்பேஸ், நியூக்ளியஸ் அந்த மாதிரி நிறையான என்சைம்ஸ் இருக்குது. அதுக்கு கார்போஹைட்ரேட் ஓகே தான். இப்போ கார்போஹைட்ரேட் வரக்கூடிய ஒரு என்சைம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது முக்கியம். ஓகேவா? நவ் அடுத்ததான் நியூரோஹைப்போஃபைசிஸ் அப்படின்றது பெட்யூட்ரி கிளாண்ட். இது வந்து நம்மளுக்கு வாசோப்ரெசனும் ஆக்சிடோசன் மட்டும்தான் இதில் வரும், அதனால் இது கிடையாது. அட்ரினல் கிளாண்ட் பார்க்கலாம். அட்ரினல் கிளாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வராது, பிகாஸ் அதில் அட்ரினலின் அண்ட் நான் அட்ரினலின் மட்டும் தான் இருக்குது, மற்ற எந்த ஒரு என்சைம்ஸும் இல்லை. ஸோ அடுத்தது நம்மளுக்கு பேங்க்ரியாஸ் ஓகே தான். அடினோஹைப்போஃபைசிஸ் அப்படின்றது நம்மளுக்கு பிட்யூட்ரியில் ஆன்டீரியர் பிட்யூட்ரி. ஓகேவா? இப்போ அதில் நம்மளுக்கு ஒரு ஹார்மோன் நம்மளுக்கு வரப்போகுது. ஓகேவா? வாட் ஹார்மோன் இஸ் தட் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் மெட்டபாலிசமை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அடினோஹைப்போஃபைசிஸ் அண்ட் தைராய்ட் கிளாண்ட் ரெண்டுமே சேர்ந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இது கொஞ்சம் டெப்த்தாக நம்ம மெடிக்கல் லெவலில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஓகேவா? அடினோஹைப்போஃபைசிஸ் ஓகே தான், தைராய்ட் கிளாண்டு ஓகே தான். அப்போது ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக மாதிரி தெரியுது. பட் மற்றது நம்ம ரீட் பண்ணிக்கலாம். பிட்யூட்ரி, பேங்க்ரியாஸ் ஓகே தான், பிட்யூட்ரி ஓகே தான், லிவர். ஸோ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்னா லிவருக்கு வேலையே கிடையாது. லிவருக்கு என்ன வேலை? ஃபேட் மெட்டபாலிசம் தான் லிவருக்கு வேலை. அப்போது ஆப்ஷன் சியும் கிடையாது. பேங்க்ரியாஸ் ஓகே, அடினோஹைப்போஃபைசிஸ் ஓகே. தைமஸ்க்கு இங்கே என்ன வேலை? தைமஸ் கிளாண்டு, தைமஸ்க்கு இங்கே வேலையே கிடையாது. அப்போது ஆப்ஷன் பி தான் இதில் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்ப்பா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மற்ற ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். அதில் அதற்கு ஏற்றமான ஒரு என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படின்றத கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். பிகாஸ் இட் இஸ் அன் அவுட் ஆஃப் போர்ஷன் கொஸ்டின் தான். ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது மெடிக்கல் லெவலில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பட் கொஞ்சம் நீங்கள் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா அதற்கான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 ஃபார் யூ. போன்ஸ் பிகம் ஃப்ரெஜைல் இன் டேஷ். ஸோ ஃப்ரெஜைல்னா என்னப்பா? உடஞ்சு போகிறது. ஈஸியாக எதில் நொறுங்கிடும்? போன்ஸ் வந்து எந்த இடத்துல நொறுங்கக்கூடியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த போன்ஸ் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ். எஸ், ஆஸ்டியோபோரோசிஸ்னு என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை. போன்ஸில் வந்து நம்மளுக்கு கால்சியமோட லெவல் டிக்ரீஸ் ஆக போனுடைய ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிரும். இது வந்து மேஜராக ஃபீமேலில் நம்ம பார்க்க முடியும். ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனுடைய லெவல் கம்மியாகும் போது நமக்கு ப்ரெக்னன்சி டைமில் ஈஸ்ட்ரோஜனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஸ்டியோபோரோசிஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கால்சியம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட்ல வந்து கம்மியாகும். அப்போ நம்மளுக்கு போன்ஸோட வந்து வீக்னஸ் அதிகமாகும். போன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ தட்ஸ் த ஓஸ்டியோபோரோசிஸ். ஓகேவா? கால்சியமோட லெவல் போனில் டிக்ரீஸ் ஆகிறது தான் ஆஸ்டியோபோரோசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. Which of the following pairs of the features is an excellent example of polygenic inheritance? ஸோ polygenic inheritance ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இது நீங்கள் வந்து ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. தட்ஸ் இட். ஓகேவா? இதற்கான ஆன்சர் வந்து அப்சல்யூட்லி ஆப்ஷன் பி, டி, ஹியூமன் ஹைட் அண்ட் ஸ்கின் கலர். ஸோ நம்ம பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அர்த்தம்? நிறைய ஜீன்ஸ் ஒரே ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ ஒரு ஹைட்டு தான், ஹைட்டுன்றது ஒரே கேரக்டர் தான். நிறைய ஜீன்ஸ் ஆட் ஆக ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கின் கலரும் அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒயிட்டாக இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் ஆட் ஆக அவருடைய ஸ்கின் கலர் வந்து மாறிட்டே வரும். ஸோ அவர் வந்து ரொம்ப திக் ப்ரௌன் ஆயிடுவார். அப்போ ஒரே கேரக்டர் தான், ஆனால் நிறைய ஜீன்ஸ் வர்றதுனால அந்த கேரக்டர் வந்து மாறுது. தட் இஸ் கால்ட் அஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, next question number 11. A good green manure in rice fields is dash. ஸோ ரொம்ப ஈஸி தான் இது. ஓகே, a good green manure அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஈஸி, அசோலா. பிகாஸ் அசோலா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கும்னா ஆனபீனா இருக்கும். ஆனபீனானா என்ன நம்மளுக்கு தெரியும். ஆனபீனா இட் இஸ் நத்திங் பட் தி சயானோபாக்டீரியாவோட ஒரு வகை தான் இந்த ஆனபீனா, நாஸ்டாக் எல்லாமே. இந்த அசோலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனபீனா இருக்கும். இந்த ஆனபீனோடைய வேலை என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஹை ப்ரொடக்ஷன் ஆஃப் தி என்ன சொல்கிறதுலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு தேர் கோயிங் டு வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி நைட்ரஜன் ப்ரொடக்ஷன். ஓகேவா? அதனால தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசோலா அப்படின்றது ஒரு குட் க்ரீன் மென்யூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சயானோபாக்டீரியாவுடைய ப்ரெசன்ஸ் தட் இஸ் இன் அசோலா, ஆனபீனா வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து it is actually acting as a good green manure in the rice fields. ஓகே, நம்மளுக்கு ரைஸ் ஃபீல்ட்ஸில் இந்த அசோலாவையும் நம்ம சேர்த்து போட்டு வளர்க்கும் போது ரைஸ் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து
ப்ரொடியூஸ் ஆகும். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி வேகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அசோலா அப்படின்ற ஒரு அது வந்து கெமிக்கல் பவுடரில் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, தேர் கோயிங் டு புட் இட் இன் தி ரைஸ் ஃபீல்ட். அப்போ ரைஸ் வந்து ஈஸியாக வேகமாக முளைக்க ஆரம்பிக்கும். ஓகே, தி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, கொஸ்டின் நம்பர் 12. எவல்யூஷனரி கிளாசிஃபிகேஷன் இஸ் கால்ட் அஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் எவல்யூஷனரி கிளாசிஃபிகேஷன்? இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே நமக்கு இந்த லிவிங் வேர்ல்டுலாம் நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எவல்யூஷனரி அப்படின்னு வந்துட்டாலே நம்மளுக்கு ஃபைலோஜெனி அப்படின்ற ஒரு வேர்டு வரணும். ஃபைலோஜெனட்டிக். ஓகே, இதில் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் சியில் தான் ஃபைலோஜெனட்டிக் இருக்குது. அப்போ அப்சல்யூட்லி ஆன்சர் இஸ் ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம். ஃபைலோஜெனட்டிக் அப்படின்னு வந்துட்டாலே என்ன அர்த்தம்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்னு அர்த்தம். அந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கிளாசிஃபிகேஷன் நடக்கும். ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 12 பற்றி சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ப்ளீஸ் நோட் இட். ஸோ இன் கொஸ்டின் நம்பர் 13 ஃபார் யூ. இன் டிஎன்ஏ மாலிக்யூல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேஸ் பேர் இஸ் ப்ரெசன்ட்? ஸோ டிஎன்ஏல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோசின் அண்ட் அடினினா. சைட்டோசின் இருக்குமா? நோ. அடினின் இருக்குமா? எஸ். அடினின் அண்ட் தயமின். எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். மற்றதெல்லாம் பார்ப்போமா? அடினின் எஸ், ஓகே. குவானின் இருக்குமா? நோ. சைட்டோசின் நோ. தயமின் எஸ். அப்போது ஆப்ஷன் பியில் தான் ரெண்டுமே நம்மளுக்கு இருக்கக்கூடியது. டிஎன்ஏல எப்பவுமே என்ன இருக்கும்? அடினின் அண்ட் தயமின் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இப்படி தான் நம்மளுக்கு வந்து பேஸ் பேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் சைட்டோசின் அண்ட் குவானின் இந்த மாதிரி தான் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குமே தவிர இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பேரிங் வந்து நடக்காது. ஓகே, சாரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ்ட் வித் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ. ஆக்சுவலி இதில் வந்து ரெண்டுமே இருக்கும், ஆனால் பேரிங் இஸ் ராங். சைட்டோசின் அண்ட் குவானின் அடினின் வந்து பேர் ஆகாது. அதே மாதிரி அடினின் அண்ட் குவானினும் பேர் ஆகாது. சைட்டோசின் அண்ட் தயமின் வந்து பேர் ஆகாது. எப்படி தான் பேர் ஆகும்? அடினின் டு தயமினும் சைட்டோசின் தட் இஸ் குவானின் டு சைட்டோசின் இந்த மாதிரி தான் பேர் ஆகுமே தவிர மற்ற எந்த மாதிரியும் பேர் ஆகாது. ஓகேவா, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இன் கொஸ்டின் நம்பர் 14 ஃபார் யூ. In the majority of dicots, the first stable product of photosynthesis during dark reaction is dash. இதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம படித்த ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா, ஸோ டைகாட்ஸ். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். டைகாட்ஸில் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இது அப்படியே நீங்கள் அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளாட்ஸில் போய் பாருங்கள். டைகாட்ஸில் நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா சென்டரில் பண்டில் ஷீட் செல் இருக்கும். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். சென்டரில் பண்டில் ஷீட் செல்ஸும் அவுட் சைடில் மீசோஃபில் செல்ஸும் இருக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதே மாதிரி தான் நமக்கு C4 பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். C4 பிளான்ட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அர்த்தம்? ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட். ஸோ அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணணும். அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸையும் ஃபோட்டோசிந்தசிஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். எல்லாமே இது வந்து இன்டர்லிங்க்டு ஒரு சாப்டராக கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. அதனால் ப்ளீஸ் டோன்ட் பி கன்ஃபியூஸ். இப்போ டைகாட்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அதில் வந்து நம்மளுக்கு C4 பிளான்ட்டை குறிக்கிறாங்க. ஓகேவா, டைகாட் அப்படின்றது C4 பிளான்ட்ஸ் தான். இப்போ இந்த C4 பிளான்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சென்டரில் பண்டில் ஷீத்தும் அவுட் சைடில் மீசோஃபிலும் இருக்கும். இப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் தான் பார்த்துருந்தோம். ஓகேவா, திஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். இன்னைக்கு கொடுத்த ஃபோட்டோசிந்தசிஸ் போய் ஒழுங்காக ரீட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 15 ஃபார் யூ. த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பேம் பெனிட்ரேட்டிங் த ஓவம் இஸ் மெயின்லி டேஷ். கெமிக்கலாக பண்ணுமா, மெக்கானிக்கலாக பண்ணுமா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலாக பண்ணுமா, தெர்மலியாக பண்ணுமா கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்ம் பெனிட்ரேட்டிங் அப்படின்றது அப்சல்யூட்லி கெமிக்கல் தான். பிகாஸ் ஆஃப் அ அக்ரோசோமல் ரியாக்ஷன் படிச்சிருக்கிறோமா இல்லையா? அக்ரோசோம் படிச்சிருக்கோமா இல்லையா? அக்ரோசோமல் ரியாக்ஷன். அக்ரோசோமல் ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்? அக்ரோசோமில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா தே ஆர் கோயிங் டு ரியாக்ட் வித் தி ஜோனா பெலுசிடா மெம்பரேன் ஆஃப் த ஸ்பெர்ம் ஓவம். அப்போது நம்மளுக்கு அதில் ரியாக்ஷன் நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ பெனிட்ரேஷன் ஆஃப் ஓவம் இஸ் கெமிக்கலி அக்வரிங். ஓகேவா, மெக்கானிக்கலாக அப்போ என்ன நடக்கும்? மூவ்மெண்ட் மட்டும்தான். ஸ்பேம் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகுறது மட்டும்தான் மெக்கானிக்கலை தவிர மற்றபடி எல்லாமே பெனிட்ரேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு கெமிக்கலி தான் நடக்குது. ஓகேவா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக நம்மளுக்கு நடக்குது. தட் இஸ் எக்ஸாம்பிள் இஸ் அக்ரோசோமல் ரியாக்ஷன். தென் கொஸ்டின் நம்பர் 16 ஃபார் யூ. மொட்டைல் ஜூஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை டேஷ். மொட்டைல் ஜூஸ்போர்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, மூவபிள் ஜூஸ்போர்ஸ். அப்சல்யூட்லி இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். கிளாடோஃபோரா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க. அதே போல் கிளாமிடோமோனாஸும் படிச்சிருப்பீங்க. கிளாடோஃபோராக்கு எக்ஸாம்பிள் மொட்டைல் ஜூஸ்போர்ஸ் தான். அதே மாதிரி கிளாமிடோமோனாஸ் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஃபார் மொட்டைல் ஜூஸ்போர்ஸ். மொட்டைல் அப்படின்னா மூவபிள் ஜூஸ்போர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கிளாமிடோமோனாஸ் இது ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ரீட். NCERT பேஸ்ட் கொஷின்ஸ் தான் நிறைய இருக்குது. கொஸ்டின் நம்பர் 17 ஃபார் யூ.
A person breathing normally at rest takes in and expels approximately half a liter of air during each respiratory cycle. This is called as dash. ரொம்ப குழப்புறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? மறுபடியும் ரீட் பண்ணலாம். A person breathing normally at rest takes in and expels approximately half a liter of air during each respiratory cycle. half a literன்னு கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்? half a literனா 500 mlன்னு அர்த்தமா? அப்போது 500 mlனா என்னது? நம்ம படித்ததில் டைடல் வால்யூம் தான் ஆன்சர். அப்போது இதில் நம்ம வாசிக்கணும். ஓகேவா? நார்மலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம ப்ரீதிங் பண்ணுறது half a literனா 500 mlன்னு அர்த்தம். ஒரு லிட்டரில் பாதினான்னு அர்த்தம் 500 ml. அப்போது 500 ml அப்படின்னா நம்மளுக்கு அப்படி திங்க் பண்ணி பாருங்கள், என்ன வால்யூம்? டைடல் வால்யூம். ஓகே, இந்த மாதிரி திங்க் பண்ணணும், ரிலேட் பண்ணணும், ஒவ்வொரு வேர்டையும் பார்த்து கீவேர்டு என்னன்னு கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சும்மா நீங்கள் வந்து அது பாட்டுக்கு இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பைரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு போட்டுறக்கூடாது. ப்ளீஸ் பி ஃபோக்கஸ்ட் அண்ட் திங்க் பண்ணுங்கள். ஒரு வேர்டை எடுத்துகிட்டு அது என்ன கீவேர்டு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க. half a literன்னு கொடுத்துருக்காங்க, அதே நம்மளுக்கு ஒரு கீவேர்டு தான். 500 ml. 500 ml என்ன வரும்? டைடல் வால்யூம் தான் வரும். ஓகே, எஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, கொஸ்டின் நம்பர் 18. DNA ரெப்ளிகேஷன் அக்கர்ஸ் டியூரிங் டேஷ். இது ரொம்ப பெரிய குழப்பமான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்ஃபேஸில் தான் நடக்கும். ஸோ ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸில் நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு. ப்ரொஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூக்ளியஸ் மெம்பரேன் மறைஞ்சு போகும், அப்புறம் எல்லா ஆர்கனல்ஸும் மறைஞ்சு போகும். மெட்டாஃபேஸில் எல்லாமே சேமாக ஒரு இடத்துல வந்து நிற்கும், சென்டரில் வந்து நிற்கும். அனாஃபேஸில் எல்லாமே ஆப்போசிட் போல்ஸை நோக்கி போகும். இதில் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகேவா? இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி த எஸ் ஃபேஸ் ஆஃப் தி செல் சைக்கிள் இஸ் த பீரியட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். எஸ் ஃபேஸ் எதில் வரும் தெரியுமா? இன்டர்ஃபேஸில் தான் வரும். ஸோ இன்டர்ஃபேஸில் தான் நம்மளுக்கு 3 விதமான ஃபேஸ் வரும். எஸ் ஃபேஸ், G1 ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸ், G0 ஃபேஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வரும். ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் ஆர் தேர். ஓகே, அண்ட் தென் G2 ஃபேஸும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இந்த 4 ஃபேஸ் மட்டும்தான், மற்ற எதுவுமே இன்டர்ஃபேஸ் கிடையாது. அப்போ இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எஸ் ஃபேஸில் தான் நமக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, கொஸ்டின் நம்பர் 19. MAB ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இது ஒன் ஆஃப் த அவுட் ஆஃப் போர்ஷன் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். இல்லை, இது வந்து புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம். ஐ திங்க் அவுட் ஆஃப் போர்ஷன் தான். ஓகேவா? மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் அப்படின்றது இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் ஃபார் MAB. ஓகேவா? அவுட் ஆஃப் போர்ஷன் தான். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தென் கொஸ்டின் நம்பர் 20 ஃபார் யூ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் டீகம்போசர்ஸ்? டீகம்போசர்ஸ்னா என்ன அர்த்தம்? தே ஆர் கோயிங் டு ஈட் த டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசம்ஸ்னு அர்த்தம். என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டெரிஸ் பார்க்கலாம். டெரிஸ், நோ. பாக்டீரியா, நோ. பாக்டீரியா நோவா? நோ. பாக்டீரியா இஸ் ஆல்சோ ஏ டீகம்போசர் தான். இஸ் கரெக்ட். தென் சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கை, சாப்ரோஃபைட்டிக்னே கொடுத்துருக்காங்க. எஸ், கரெக்ட் ஆன்சர் தான். அப்போது both B and C is the right answer. ஓகேவா? Don't be confused with anything. Then next question for you, question number 21. Parthenocarpy is induced by dash. ஸோ இது நம்மளுக்கு பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தினோகார்பி எப்போவுமே யார் இது பண்ணுவா அப்படின்னா ஆக்சின் தான். ஓகேவா? ஆக்சின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பார்த்தினோகார்பி. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஓவரி வித்தவுட் எனி ஃபர்டிலைசேஷன், தட் இஸ் கால்ட் அஸ் தி ஆக்சின் உடைய வேலை. தட் இஸ் கால்ட் அஸ் பார்த்தினோகார்பி வித் நோ சீட்ஸ். சீட்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? தட்ஸ் த மெயின் திங் ஹியர். ஆக்சினுடைய வேலை தான் பார்த்தினோகார்பி. Then question number 22. The 8th, 9th and 10th ribs are known as false ribs because their external portions are attached to dash. So 8th, 9th, 10th இந்த 3 ரிப்ஸும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபால்ஸ் ரிப்னு சொல்லுவோம். ஏன்? இது வந்து டைரெக்டாக நம்மளுக்கு ஸ்டெர்னமில் அட்டாச் ஆகாது. அப்படிதானா? ஸ்டெர்னமில் அட்டாச் ஆகாது. ஆனால் எங்கே அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா பின்னாடி வெர்டிபிரல் காலமில் மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கும். அப்போது இந்த ஃப்ரண்ட்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் எங்கே அட்டாச் ஆகும் அப்படின்னா 7th கோஸ்டல் கார்டிலேஜில் அட்டாச் ஆகும். விச் மீன்ஸ் 7th ரிப்பு கூட அட்டாச் ஆகும். என்ன கேட்டிருக்காங்க? தேர் எக்ஸ்டர்னல் போர்ஷன்ஸ் ஆர் அட்டாச் டு கோஸ்டல் கார்டிலேஜ் ஆஃப் 7th ரிப். ஓகேவா? அப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர், இது 7th ரிப்பு. ஓகேவா? பின்னாடி வந்து வெர்டிபிரல் காலம் இருக்குது. ஸோ இது 7th ரிப்புடைய கோஸ்டல் கார்டிலேஜ். நான் திக்காக இருக்கு இல்லையா, ரெட் கலரில் இது. இப்போ இந்த 8th ரிப் எப்படி இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்படி இப்போ இங்கே ஜாயின் ஆயிரும். 9th ரிப் என்ன பண்ணும்? இப்படியே இப்போ இங்கே ஜாயின் ஆயிரும். 10th ரிப் என்ன பண்ணும்? அதே மாதிரி போய் ஜாயின் ஆயிரும்.
அப்போது ஸ்டெர்னமில் ஜாயின் ஆகாமல் டேரெக்டாகவே இந்த கோஸ்டல் கார்டிலேஜ் ஆஃப் 7th ரிப்பில் போய் ஜாயின் ஆகிறதுனால அதை நம்ம ஃபால்ஸ் ரிப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? Then question number 23, mechanical tissue consisting of living cells is dash. So living cells எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலன் கைமா, பேரன் கைமா, இது எல்லாமே நம்மளுக்கு லிவிங் செல்ஸ். ஆனால் ஸ்க்ளீரன் கைமா அப்படின்றது நான் லிவிங் செல்ஸ். அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம எடுக்கவே வேண்டாம். அப்போது நம்மளுக்கு மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் பியில் தான் நம்மளுக்கு மெக்கானிக்கல், விச் மீன்ஸ் நத்திங் பட் எலாங்கேட்டட் செல்ஸாக இருக்கும். ஓகேவா? அந்த கோலன் கைமால வந்து இர்ரெகுலர் செல் வால்ஸ் இருக்கும், திக் அண்ட் இர்ரெகுலர் செல் வால்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து எலாங்கேட்டட் செல்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கோலன் கைமாவுடைய ஒரு ஸோ கோலன் கைமால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், எலாங்கேட்டட் செல்ஸ். ஓகேவா? இதான் வந்து கோலன் கைமாவுடைய ஒரு ஆக்சுவல் கேரக்டர். ஓகேவா? இட் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் மெக்கானிக்கல் டிஷ்யூ கன்சிஸ்டிங் ஆஃப் லிவிங் செல்ஸ். ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். நாஸ்டாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்சல்யூட்லி இட் இஸ் அ ப்ளூ கிரீன் ஆல்கே. நான் அப்போதை கூட சொல்லியிருந்தேன், ப்ளூ கிரீன் ஆல்கேனா என்ன அர்த்தம்னா சயானோ பாக்டீரியான்னு அர்த்தம். ஓகேவா? சயானோ பாக்டீரியாவுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த நாஸ்டாக். ஆனபினா, நாஸ்டாக் எல்லாமே சயானோ பாக்டீரியாவுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 25, சம் ப்ளூ கிரீன் ஆல்கே கேன் பி யூஸ்ட் அஸ் பயோஃபர்டிலைசர் ஆஸ் தே டேஷ். வெரி ஈஸி ஒன். நான் ஏற்கனவே அப்போதே சொல்லியிருந்தேன், அசோல்லாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ரைஸ் ஃபீல்டில்? ஜஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜனை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபிக்ஸிங் கேப்பபிலிட்டி இருக்குது அசோல்லா. அதே போல் எதுக்காக நம்ம வந்து பயோஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறோன்னா ஆப்ஷன் டி, கேப்பபிள் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். நான் ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன் அசோல்லா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த திங். ஓகேவா? இந்த அசோலாவில் நம்மளுக்கு ஆனபினா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனபினா அப்படின்றது ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே தான். இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண போகுது. தட்ஸ் த மெயின் திங் ஹியர். ஓகே, கிளியர்? கொஸ்டின் நம்பர் 26, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் பி கிளியரிங் அவுட். ஓகே, a good example of organic fertilizer which improves phosphorus uptake is dash. ஸோ ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசராக அது வந்து ஃபாஸ்பரஸ் இன்டேக்கை வந்து அதிகமாக்குமா. அது என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், வேம். ஓகேவா? வேம் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வேம் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக்கோரைசா தான். ஓகேவா? இந்த மைக்கோரைசா என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் தி ஃபாஸ்பரஸ் அப்டேக். மைக்கோரைசோடைய வேலை என்ன? இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் தி அப்டேக் ஆஃப் ஃபாஸ்பரஸ். தட்ஸ் த மெயின் திங் ஹியர். Then question number 27, drugs that can cause an increase in blood pressure and heart rate is called as dash. Increase in blood pressure and heart rate என்ன? வெரி ஈஸி, ஆப்ஷன் டி, நிக்கோட்டின். ஓகே, அப்போ மற்றதெல்லாம் என்ன பண்ணும்? ஒபியேட், டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சிஎன்எஸ்ஸை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டிரான்ஸ்குலைசர்ஸ், ஓபியேட்ஸ் எல்லாமே. ஆனால் நிக்கோட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு சிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், நம்மளுடைய பிஎன்எஸ் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் அதிகமாக இருக்குது நிக்கோட்டின். ஓகேவா? தென் question number 28, which part would be the most suitable for raising virus free plants for micropropagation? இது லாஸ்ட் என்டிஆபியாஸ் டெஸ்ட் 2லயே நம்ம பார்த்துருந்தோம். சேம் தான், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? மெரிஸ்டம், தட் இஸ் அப்பிக்கல் மெரிஸ்டம்னு பார்த்துருந்தோம். எதையும் ஒரு மெரிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு வைரஸும் இருக்காது, வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? அதனால we can raise virus free plants. ஓகே, ஸோ மெரிஸ்டம் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ். வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் வந்துட்டாலே மெரிஸ்டம் தான். இது அடிக்கடி கேட்க ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. தென் கொஸ்டின் நம்பர் 29, the total number of lobes and alveoli present in both the lungs of man are dash. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு புக்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், டைரக்ட்லி டேக்கன் ஃப்ரம் என்சிஆர்டி புக். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லோப்ஸ் வந்து 5 அண்ட் ஆல்வியோலை வந்து 300 மில்லியன். ஓகேவா? ஆப்ஷன் பி இது ரைட் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்குற ஒரு விஷயம் தான். இதை நீங்கள் வந்து அப்படி லீவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் நோட் இட், ஒரு ரஃப் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. 5 and 300 மில்லியன். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாண்ட் டு நாட் ஹாவ் டக்ட்? டக்ட் எதுக்கு இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு டக்ட் இருக்காது? எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸுக்கு தான் டக்ட் இருக்காது. இப்போ பார்க்கலாம் எதுலாம் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது. சலைவரி கிளாண்ட், சலைவரி கிளாண்ட்ஸ் எண்டோக்ரைன் கிளாண்டா?
நோ. சலைவரி அப்படின்றது எக்ஸோக்ரைன் கிளாண்ட். அதில் வந்து சலைவரி அமைலேஸ் ஒரு என்சைம் இருக்குது. மேமரி கிளாண்ட் நோ. மெமரி கிளாண்டும் ஒரு என்சைம் செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்டு தான். மாடிஃபைட் ஸ்வெட் கிளாண்டு. இன்டெஸ்டைனல் கிளாண்ட். இன்டெஸ்டைனல் கிளாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் ஜூஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அதில் கண்டிப்பாக டக்ட் இருக்குது. ஸோ நோ. அட்ரினல் கிளாண்ட் எஸ். அட்ரினல் கிளாண்ட் வந்து ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு டக்ட் வந்து இருக்காது. டோன்ட் ஹாவ் டக்ட். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். தென் let us see question number 31. Single choice. Okay. Analyze the pedigree chart of families A and B given below and select the correct option. Okay. இது வந்து கொஞ்சம் நம்ம பெடிகிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதற்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன்ஸ். ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இன் ஃபேமிலி ஏ போத் த பேரண்ட்ஸ் ஆர் ஹெட்ரோசைகஸ் ரிசசிவ். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரோசைகஸ் ரிசசிவ், ஹோமோசைகஸ் டாமினன்ட், ஹோமோசைகஸ் ரிசசிவ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டோன்ட் பி கன்ஃபியூஸ். உங்களுக்கு நான் இதை செப்பரேட் வீடியோவாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் லெசனில் நான் வந்து உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் நடத்தும் போது நான் செப்பரேட்டாக இதற்கான ஒரு வீடியோவை நான் போடுறேன், பெடிகிரி அனலைசிஸ். ஓகே, டோன்ட் வரி அபவுட் தட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் ஹியர். ஓகே, ஃபார் நவ் ஐ வில் டெல் த ஆப்ஷன் ஒன்லி. இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் அபவுட் டீடைல். ஓகே, கொஸ்டின் நம்பர் 32. Select the incorrect statement. Let us read the statements now. Wings of insect and birds are analogous. Is it right? Yes, correct answer. Analogous தான். Analogous அப்படின்னு நினைத்தோம்னா ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷன் சேமாக தான் இருக்கும். Wings of insect and birds show convergent evolution. Yes, correct answer தான். Wings of insects and birds are homologous. No. ஹோமோலாகஸ்னால் என்ன தெரியுமா? ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்மளுக்கு சேமாக இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் ஹோமோலாகஸ். ஆனால் விங்ஸ் ஆஃப் த இன்செக்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆல்ரெடி அனலாகஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம். இட்ஸ் த ரைட் ஆன்சர். ஆனால் இதில் ஹோமோலாகஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி சி இஸ் ஆக்சுவலி ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தென் கொஸ்டின் நம்பர் 33. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் செட் ஆஃப் மைக்ரோநியூட்ரியன்ஸ் ஃபார் பிளான்ஸ்? ஸோ மைக்ரோநியூட்ரியன்ஸ் உடைய ஒரு இது கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இது வந்து நீங்கள் வந்து மைக்ரோநியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோநியூட்ரியன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மைக்ரோநியூட்ரியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ CUFE ZN B and MN. ஓகேவா, இதற்கான ஒரு நிமானிக்ஸ் இருக்குது. ஓகேவா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமானிக்ஸ் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நிமானிக்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு கிராஷ் கோர்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, வெயிட் டில் மினரல் நியூட்ரிஷன். தென் கொஸ்டின் நம்பர் 34. Carbon dioxide is transported in the blood in the form of dash. So easy தான் நம்மளுக்கு. Bicarbonate is the right answer. ஓகே, பைகார்பனேட் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். மோர் தென் 70% நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35. oogenesis comprises of dash. oogenesisல என்ன நடக்கும்? oogenesisனா நத்திங் பட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஓவம், தட் இஸ் கால்ட் அஸ் oogenesis. அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்னா 3 ப்ராசஸும் நடக்கும். என்னெல்லாம்னா முதல்ல மெச்சுரேஷன் ஃபேஸ், க்ரோத் ஃபேஸ், மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். ஓகேவா, ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஊஜெனசிஸ் ஊகோனியம் எக் மதர் செல் வந்து நிறைய இருக்கும். அது வந்து ஏகப்பட்டது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஆனால் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆயிரும். பிஃபோர் த அந்த பேபி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும்போதே ஒரு செட் ஆஃப் ஊஜெனசிஸ் த எக் மதர் செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் ஆக போகுது. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் ஃபேஸ். க்ரோத்தில் தான் நம்மளுக்கு மியாசிஸ் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைட்டாசிஸ்லாம் நடந்து செகண்ட் போலார் பாடிலாம் ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறம் மெச்சுரேஷன் ஃபேஸ் அப்படின்றது நம்மளுக்கு இந்த ஓவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிலிருந்து மெச்சூர் ஆகி வெளியே வருது இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் மெச்சுரேஷன் ஃபேஸ். அப்போ 3 ஃபேஸுமே நம்மளுக்கு oogenesis தான் இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 36 ஃபார் யூ. A free living nitrogen fixing cyanobacteria which can also form symbiotic association with the water fan azolla is called as dash. இது நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருச்சுன்னா ப்ளீஸ் டைப் யுவர் ஆன்சர்ஸ் இந்த லைவ் சாட். ஓகே, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆனபீனா அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகே, the next question number 37.
cholera. Cholera is caused by dash. Cholera அப்படின்றது it is one of the bacterial disease. Okay, don't be confused with virus. வைரஸையும் இதையும் கம்பேர் பண்ணிடாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. பாக்டீரியல் டிசீஸ், பிகாஸ் காலரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே. ஓகே, விப்ரியோ காலரே. இதில் எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் பாக்டீரியா அப்படின்னு? விப்ரியோ. விப்ரியோ அப்படின்னா இட் இஸ் அ காமா ஷேப்ட். காமா ஷேப்டு பாக்டீரியா நம்ம படிச்சிருப்போம். பாக்டீரியா நிறைய ஷேப் இருக்குது. ராட் ஷேப்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராட் ஷேப்டு, அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதில் கமா ஷேப்டு விப்ரியோ. ஓகேவா? ஸோ விப்ரியோ காலரா இஸ் ஒன் ஆஃப் த பாக்டீரியா and cholera is a bacterial disease. Then question number 38, the plants that grow on saline soils with a high concentration of NaCl2, MgSO4, MgCl2 are called as dash. ஸோ சலைன் அப்படின்னு வந்துட்டாலே ஹேலோ அப்படின்னு ஒரு வேர்டு வரணும். ஓகேவா? ப்ளீஸ் நோட், சலைன் அப்படின்னு வந்துட்டாலே ஹேலோ தான். அப்போ இதில் ஆப்ஷன் வந்து ஹேலோ ஃபைட். சலைன் சாயில்ஸில் வரக்கூடிய பிளான்ட்டுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஹேலோ ஃபைட்ஸ் அப்படின்னு ஒரு பேர். ஓகே, ஜெரோஃபைட்ஸ்னு என்ன அர்த்தம்? they are going to grow in deserts. desertsல வரக்கூடியது xerophytes. mesophytes அப்படின்னா நல்லா ஒரு சகதியான இடத்துல வளரக்கூடியது mesophytes. ஓகே, then question number 39, all the following statements about Stanley Cohen and Herbert Boyer are correct except. so Stanley Cohen and Herbert Boyer வந்து பார்த்தீங்க அப்படின்னா what they have did, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா they have ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ தே ப்ரொடியூஸ்டு ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி க்ளோன்டு ஷீப் டாலி ஃப்ரம் டிஃப்ரென்ஷியேட்டட் அடல்ட் மெமரி செல்ஸ். ஸோ ஸ்டென்லி கோகன் அண்ட் ஹெர்பர்ட் போயர் வந்து பார்த்தீங்கன்னா டாலி ப்ரொடியூஸ் பண்ண 2 சயின்டிஸ்ட் இவங்க தான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா தே ப்ரொடியூஸ்டு த ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி க்ளோன்டு ஷீப் டாலி. டாலி அப்படின்ற ஒரு ஷீப், க்ளோன்டு ஷீப் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஃப்ரம் த அடல்ட் மெமரி செல்ஸ். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டாலி ப்ரொடியூஸ் பண்ண க்ளோனிங் மெத்தட் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலன்னா நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஓவம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஒரு ஓவம். அந்த ஓவமில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை வெளியே எடுத்துட்டு, ஓகேவா? ஸோ இது ஒரு ஓவம். இந்த ஓவமில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை வெளியே எடுத்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மெமரி கிளாண்ட்னா ஒரு பாடி செல், ஒரு ஷீப்புடைய பாடி செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை என்ன பண்ணாங்க இந்த எக்குக்குள்ளே விட்டுட்டாங்க. அப்போ இந்த எக்கு ஓவம்குள்ளே இப்போ பாடி செல் நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வளரக்கூடிய இந்த ஷீப்பு, இந்த குட்டி ஷீப் வந்து அப்படியே அந்த மெமரி கிளாண்டில் இருக்கக்கூடிய ஒரு தாய் மாதிரியே இருக்குது. எந்த ஒரு ஆட்டுகிட்ட இருந்து எந்த ஒரு ஷீப்கிட்ட இருந்து அந்த மெமரி கிளாண்ட் செல்ஸ் எடுத்தாங்களோ அதே ஷீப் மாதிரி நம்மளுக்கு இந்த பிறக்கக்கூடிய ஷீப்பும் மாறிடுச்சு. ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோனிங் மெத்தட். Then question number 40, in male cockroaches sperms are stored in which of the part of the reproductive system? So very easy தான். மேல் காக்ரோச்சஸ்க்கு நமக்கு எங்கே சேவ் ஆகிருக்கும் ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னா எபிடிடிமிஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஹியூமன்ஸில் இருக்கிற மாதிரி காக்ரோச்சஸ்க்கு ஏ செமினல் வெசிக்கல்ஸ். ஓகே, ஹியூமன்ஸ்க்கு எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நமக்கு தெரியும் எபிடிடிமிஸ். எபிடிடிமிஸ் அப்படின்ற ஒரு போர்ஷனில் தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஆனால் cockroachesku they are going to store it in the seminal vesicles. Then question number 40, which pair of structures distinguish a nerve cell from other cells? ஸோ ஒரு நர்வ் செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி பெரிகேரியான் அண்ட் டென்ட்ரைட்ஸ். ஸோ டென்ட்ரைட்ஸ் அப்படின்றது தான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மற்ற செல்ஸுக்கும் நியூரல் செல்ஸுக்கும். ஸோ அப்படி தானே டென்ட்ரியேட்ஸ் அண்ட் பெரிகேரியன் அப்படின்னா நத்திங் பட் ஆக்ஸானை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஆக்ஸான். ஸோ ஆக்ஸானும் டென்ட்ரைட்டும் எந்த ஒரு செல்லுக்குமே இருக்காது, ஆனால் அது நர்வ் செல்லுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 42, amniocentesis is used for determining dash. ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் amniocentesis அப்படின்றது ஒரு எம்ப்ரியோவுடைய ஒரு பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்றத அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு வந்து குரோமோசோம்ஸை தான் பார்ப்பாங்க. அப்போ குரோமோசோம்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஹெரிடிட்டரி டிசீஸ் தான் அதுக்கு ரைட் ஆன்சர். ஓகே, ஹெரிடிட்டரி அப்படின்னா குரோமோசோம்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேரண்ட்ஸ்டேருந்து குழந்தைக்கு வர்றதோ இல்லைனா அப்பாட்டிருந்து நம்மளுக்கு குழந்தைக்கு வர்றதோ அந்த மாதிரியான டிசீஸ் இருக்கும். அப்போ ஹெரிடிட்டரி டிசீஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஆம்னியோசென்டசிஸ். மற்ற வேறு எந்த ஒரு காரணத்துக்கும் ஆம்னியோசென்டசிஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 43, which one of the following processes occurs
inside the nucleus during protein synthesis in eukaryotic cells. Okay, eukaryotic cells la which of the following process occurs inside the nucleus during protein synthesis ன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். ப்ராசஸிங் ஆஃப் HNRNA அதாவது mRNA உடைய ப்ரொடக்ஷன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு நியூக்ளியஸில் நடக்கும். ஓகேவா? சாரி, டிரான்ஸ்கிரிப்ஷன், வெரி சாரி. டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இஸ் த ப்ராசஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் த இன்சைட் த நியூக்ளியஸ். ஓகேவா? இப்போ டிரான்ஸ்லேஷன் எங்கே நடக்கும்? அவுட் சைட் த நியூக்ளியஸ். ஓகேவா? டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கே நடக்கும்னா இன்சைட் த நியூக்ளியஸ் நடக்கும். அதாவது டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அது எங்கே நடக்கும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டேக்ஸ் பிளேஸ் இன் த நியூக்ளியஸ், இன்சைட் த நியூக்ளியஸ். ஓகே, that is otherwise nothing but the HNRNA. Processing of HNRNA is the right answer. HNRNA அப்படின்றது mRNA உடைய ஒரு ப்ரிகர்சர். mRNA அப்படின்றது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி HNRNA அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துட்டு தான் mRNA ஃபார்ம் ஆகும். Then question number 44. The simplest of all nutrient cycles operating in an ecosystem is dash. ஸோ ஒரு ஈகோசிஸ்டமில் நம்மளுக்கு ஒரு நியூட்ரியன்ட் சைக்கிள் இருக்குது. அது இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளஸ்டாக ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈகோசிஸ்டம் சைக்கிள் என்ன அப்படின்னா ஃபாஸ்பரஸ் சைக்கிள் தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் பயங்கரமான காம்ப்ளெக்சிட்டி. ஸோ நிறைய விதமான யூசஸ் இருக்குது. அதுக்கு நம்முடைய பாடிக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் யூஸ் பண்ணுறது, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பிளான்ட்டு, பாடி, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி தான் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் ஃபாஸ்பரஸ் மட்டும்தான் நத்திங். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் ப்ராசஸாக இருக்குது. ஓகேவா? தென் the proximal and distal convoluted tubules are parts of dash. Very easy. Option B is the right answer. ஸோ நெஃப்ரான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் தெரியும். கிட்னியில் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் தான் நெஃப்ரான். இந்த நெஃப்ரானில் தான் நம்மளுக்கு ப்ராக்சிமல் கன்வலுட்டட் டியூபியூல், டிஸ்டல் கன்வலுட்டட் டியூபியூல், ஹென்லேஸ் லூப், இந்த மாதிரி நிறைய டக்ட், கலெக்டிங் டக்ட், கிளாமருலஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். அப்போ இவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் கன்வலுட்டட் டியூபியூல்ஸ் எங்கே இருக்கும்னு கேட்டிருக்காங்க. தே ஆர் ஆக்சுவலி பிரசன்ட் இன் நெஃப்ரான். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 45 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துக்கிறோம். வெரி தேங்க்யூ ஃபார் ஆல் ஹவ் ஜாயின் திஸ் என்டி அபியாஸ் டெஸ்ட் டிஸ்கஷன். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து நம்முடைய நீட் கிராஷ் கோர்ஸ் நடத்திட்டு வரோம். தொடர்ந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், சப்போர்ட் அவர் சேனல். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.